அதுக்கப்புறம் என்னைக்கு கருணாநிதிக்கு வாரிசு வந்ததோ அன்னைக்கு கனிமொழியை தவிர யாருமே வாரிசுக்கு வர முடியல. பூக்காரி செவனையா பூ வாங்கிட்டு வந்து அவ விற்கான்னா அவளுக்கு 2500 ரூபா. மருத்துவத்துறையில மத்திய அமைச்சராக்கி அத்தனையும் பார்த்துட்டு அவர் உட்கார்ந்து அழுகிறாரு. குடும்ப அரசியல் இல்லாம குடும்ப வாரிசு இல்லாம புதுசு புதுசா உருவாகிறதுனாலதான் தமிழ்நாட்டை பாஜக வளருது. நீ அங்கிட்டு ஜெயிச்சாலும் அங்கிட்டு ஜெயிச்சாலும் கடைசியில் அப்பே மகன் ஒண்ணு இருக்கிற மக்கள் வாயில மண்ணு. அழகிரிக்கும் இங்கிட்டு நம்ம இன்னைக்கு முதல்வருக்கும் முட்டல் மோதல் வந்தது, அது எப்படியோ ஒரு வழியா ஆஃப் பண்ணிட்டாங்க. அரசியல் கட்சியிலே செதாஸ்கோப்பை மாட்டி இருக்கிறது இந்த பல்சு பாக்குறத மாட்டி இருக்க ஒரே கட்சி மதிமுக தான். எனக்கு முடியும் இல்லையா அப்படின்னு விடுறா மகனை, முடியலாதவங்க தாண்ட முடிசூட முடியும் அப்படின்னாங்க. அதிக விதவைகளான மாநிலம் தமிழ்நாடுன்னு 2021 முழங்கின கனிமொழி அம்மா இன்னைக்கு பல்லடத்துல ஏதாவது பதறுவாங்க இப்படி ஆய்ப்பச்ச அண்ணன்ட்ட சொல்லி காலம் ஃபுல்லா கருப்பு இருட்டுக்குள்ள முரட்டு குத்து வாங்கிட்டு தான் ஜெவனின்னு கிடக்கணும். மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு குடும்ப அரசியல் போய்கிட்டு இருக்கு. இங்கேயும் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.